நான் பஞ்சு அருணாச்சலம் நானும் சேர்ந்து பேசிய அந்த கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளை சொற்பொழிவு அது நான் பேசுகிறேன். இந்த கவிதையை நான் சொல்லுகிற பொழுது மேடையில் பஞ்சு அருணாச்சலம் விம்மி விம்மி அழுகிறார். எதிரே உட்கார்ந்திருந்த ஒரு பெண்மணி தாழ முடியாமல் நெஞ்சில் கை வைத்து அழுகிறார். கண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. இவர் ஏன் அழுகிறார், அவர் ஏன் அழுகிறார் என்பது பிறகுதான் எனக்கு புரிந்தது. கண்ணதாசன் உடைய சகோதரன் மகன் பஞ்சு அருணாச்சலம் என்று சொன்னேன். பஞ்சு அருணாச்சலத்துக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தது. அந்த குழந்தைக்கு 6 மாதம் தான் வயது. அப்பொழுது குமுதம் இதழில் வாரந்தோறும் ஒரு கவிதையை கண்ணதாசன் எழுதி கொண்டிருந்த நேரம். அற்புதமான கவிதைகள். இவர் போன பொழுது அந்த குழந்தைக்கு காய்ச்சல். தொட்டிலில் அது கண்மூடி கிடந்தது. கண்ணதாசன் வந்திருக்கிறார் என்பதற்காக பஞ்சுவும் அவர் மனைவியும் அந்த குழந்தையை எழுப்ப பார்க்கிறார்கள். உடனே இவர் சொல்கிறார், ஏன் குழந்தை இந்த நேரத்தில் கண்மூடி கொண்டிருக்கிறது? குழந்தைக்கு கொஞ்சம் காய்ச்சல், அதனால்தான் எழுப்பாதே சொல்லிவிட்டு வீட்டிற்கு போனவர் அந்த வாரம் குமுதத்தில் இந்த கவிதையை எழுதுகிறார். அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும். அன்பு குழந்தையவன், அரையாண்டு செல்வனவன், இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம். அவன் சுகமாக தூங்கட்டும். கண்ணை விழித்திந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ, எங்கெங்கே அடி விழுமோ, காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ, முறைகெடுவார் துணை வருமோ, நன்றியிலா நண்பர்கள் தாம் நாற்புறமும் சூழ்வாரோ, நலமிழந்த பெண்ணொருத்தி நாயகியாய் வருவாளோ, செய்ய தொழில் வருமோ, திண்டாட்டம் தான் வருமோ, வெயில் அழைத்து வரும் வியர்வையிலே நீராடி ஐயா பசி என்று அலையும் நிலை வருமோ, என்ன வரும் என்று இப்போது யார் அறிவார்? அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். எப்படிப்பட்ட கவிதை தெரியுமா அது உங்களுக்கு? நாட்டு தலைவன் என நல்வாழ்வு பெற்றாலும், கேட்ட பொருள் அனைத்தும் கிடைத்தாலும், அவன் வீட்டு மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும், பஞ்சனைகள் இருந்தாலும், பால் பழங்கள் உண்டாலும், சொத்துள்ள காரணத்தால்